மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த தொகுதி குடந்தை தொகுதி வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார் மாண்புமிகு திரு வினோத் ரவி அவர்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். அதே வேளையிலே இன்று விவசாயிகள் மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்திலே மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு வங்கி கடனை 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி. அதுல காடக்கெடு இவ்வளவு வருஷம் 10 மாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, முழுமை தள்ளுபடி. 5 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வரைக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி. ஆனா இப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு ஆர்பிஐ இந்த பிஐ இதெல்லாம் கேட்க வேண்டாம், அதிகாரிகள் சொல்றதெல்லாம் கேட்கவே கூட. காமராசர் மாதிரி இருக்கணும். இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம நினைச்சது என்னவோ அதை பண்ணிட்டு போகணும். இதுதான் ஆளுமை. அதிகாரிகளும் சார் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் கையெழுத்து போட்டு தள்ளுபடி. மகாராஷ்டிரால பண்ணிருக்கிறாங்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 55 லட்சம் விவசாயிகள் இந்த கூட்டுறவு கடன் மட்டும் இல்ல, தேசிய வங்கி கடன் அத்தனையும் 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு. ஏன் உங்களால பண்ண முடியாதா? இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. என்ன செலவாகும்? இப்ப நீங்க 2,000 கோடி வரைக்கும் நீங்க ஒத்துக்கிருக்கீங்க. இன்னும் ஒரு 5,000 கோடி போட்டா என்ன தப்பு? அதுல விவசாயிகள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றார்களே. இந்த 3 ஆண்டுகளில் 1989 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு விவசாயி தற்கொலை செய்தாலும் அது நமக்கு மானக்கேடு, நமக்கு அசிங்கம், நமக்கு அவமானம். விவசாயிகள் நம்முடைய கடவுள், சோறு போற கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இன்னைக்கு தற்கொலை செய்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியாளர்கள் விவசாயத்தை பத்தியும் விவசாயிகளை பத்தியும் இந்த டெல்டாவை பத்தியும் கேட்டா நான் டெல்டாக்காரன் சட்டமன்றத்தில் பேசுறது, ஆனா ஒன்றும் செய்யறது இல்லை. இங்க இருக்கிற விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விளைச்சல எடுத்துட்டு போய் மூட்டை மூட்டை எடுத்துட்டு போய் அந்த டிபிசில போய் கொடுத்து ஒரு மூட்டை எவ்வளவு 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய். அந்த மூட்டை 40 கிலோ மூட்டைய 38 கிலோவா கணக்கு பண்றது. 2 கிலோ அவன் எடுத்து இல்ல 42 கிலோ மூட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு 2 கிலோ வேணும்னு சொல்லியே வாங்க. ஒரு குவிண்டால் 100 கிலோ அதிலே போயிடுச்சு 150 ரூபாய். 2 கிலோ ஒரு குவிண்டாலுக்கு ஒரு மூட்டைக்கு 2 கிலோனா அதுவே கிட்டத்தட்ட 5 கிலோ போயிடுச்சு ஒரு குவிண்டால். இப்படி பார்த்தா 275 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டிபிசியில. அவங்கள கேட்டா ஐயா எங்களுக்கு கிடைக்கிறதே 10 ரூபாய் ஒரு மூட்டைக்கு, கோணி கிடையாது, கூரை கிடையாது, எதுவுமே கிடையாது அவன் சொல்றான். அப்ப எதுக்கு என்னையா பண்ணீங்க 60 வருஷமா? என்ன அடிப்படை கட்டுமானங்கள் கொண்டு வந்தீங்க 60 வருஷமா? எதுக்கு ஆட்சி பண்ணீங்க 60 வருஷமா? நம்ம விளைச்சல கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் வேர்வையை சிந்தி ரத்தம் சிந்தி விளைக்கின்றது. விவசாயிகளுடைய விளைச்சல பாதுகாப்பு முடியலன்னா எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆட்சி? சேமிப்பு கிடங்குகள் இல்ல. இந்த கும்பகோணத்துலதான் எவ்வளவு 36,000 மூட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்தது பாரு. முளைச்சி அழுகி நாத்தம் அடிச்சு சாப்பாடு சாப்பிடறப்போ 2-3 சோறு தட்டுல இந்த பாத்திரம் தட்டுல எடுக்கப்போ 2-3 சோறு கீழே செஞ்சுச்சுன்னா ஐயோ 2-3 சோறு செஞ்சுச்சுன்னா எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவோம். இங்க லட்சக்கணக்கான மூட்டை மழையில நனைஞ்சி வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சி முளைச்சி அழுகி நாத்தம் அடிச்சு நாசம் அடித்து. நான் டெல்டாக்கார்.